நான் இன்றைக்கு பெரம்பலூருக்கு செல்ல இயலவில்லை. பெரம்பலூர்ல இருந்து முடித்துவிட்டு குளத்தூர் வந்த உடனேயே 20-30,000 பேருக்கு அந்த வண்டியை சுட்டுவிட்டார். ஆனால் வண்டியை இயக்குவதற்கே அவரால் முடியவில்லை. வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஏன் கூட்டம் ஏன் வந்தது? 100 பேர் தான் நீங்க சொன்னீங்க, 25,000 பேர் எப்படி வந்தான்னு கேட்டார். அதற்கு பிறகுதான் நாங்களாம் கலந்து பேசி தலைவர் சுற்றுப்பயணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அதை கணித்து, நேற்று கூட எங்களுக்கு இருக்கிற பல்வேறு சிக்கல் இருந்தாலும் கூட காவல்துறை சரியான முறை எங்களுக்கு வழிகாட்டியது. 9:30 மணி வரையும் இந்த ரோட்டிலே தடுப்பு சுவர்கள் எழுப்ப முடியாது, டிவைடர் என்று சொல்வார்கள். ஆனால் 9:30 மணிக்கு மேலே அவர் வருவதற்குள்ளேயே அத்தனையும் அமைத்து 3 பாதுகாப்பு அளிப்பதற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பை தந்தது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அதற்காகத்தான் விமான நிலையத்திலே இறங்குவதற்கு முன்னால் இடத்திலே சொன்னார், நாங்கள் ஒன்றா வைத்து பயணம் செய்தோம், அப்போது நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என் சார்பாக என்று சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நான் யாரை முதலமைச்சர் ஆக வேண்டும், யாரை பொதுச் செயலர் ஆக வேண்டும், யாரை தமிழ்நாட்டில் பவனி வர வேண்டும் நான் கனவு கொண்டானோ அது கனவு சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லோரும் சொல்வார்கள் செங்கோட்டையை எங்கே சென்றிருக்கிறார் நீங்கள் பாருங்கள் என்று கூட சொல்வார்கள். நம்மை யார் நம்புகிறார்களோ, யார் நமக்காக நம்ம ஆட்சி மலர்வதற்கு நமக்கு நல்லாட்சி தருகிறார்களோ அவர் பின்னாலே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.